எனக்கு மட்டும் சமைக்கிறதுனால ஒரே போர் அடிக்கும். அதனால செமி கிரேவியாக வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்றைக்கி எப்படியாவது குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு தட்டைப்பயிறு குழம்புக்காக பயிறு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு, வெந்தயம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நல்லா நிறைய சின்ன வெங்காயம் 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வதங்கி பிறகு என்னோடய ஃபேவரட் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கி வந்த பிறகு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியும், கலருக்காக காஷ்மீரி சில்லியும், தென் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு